பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக போக முன்னே கண்களை மூடி ஒரு விசை நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் ஆண்டவரே இப்பொழுது வியாபித்து கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் வியாபித்து கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய மன்னாவை எங்களுக்கு பொழிந்தருளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய தூதர்கள் இங்கே உலாவி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்திய வார்த்தையை ஆண்டவர் நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் இருதயம் எங்களுக்குள்ளே அனல் கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆவியிலே எங்கள் ஆத்மாவிலே சரீரத்திலே ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, நான் எனக்குள்ளே அனல் கொண்டேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒரு பரலோக அக்கினி இந்த காலை வேளையிலே இந்த சபைக்குள்ளே இப்பொழுது பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, நல்ல போதகராய் எங்கள் நடுவிலே எங்கள் தகப்பனே நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய தூதை எங்களுக்கு நீர் தருவீராக. பரலோகத்திலிருந்து தேவன் உம்முடைய ஆண்டவரே மன்னாவை இப்பொழுது அனுப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஜனங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக. ஆவியானவர் இப்பொழுது நீர் ஆண்டவரே கண்ட்ரோல் எடுப்பீராக. உம்முடைய கண்ட்ரோலை இப்பொழுது நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, அதர்சனமான தெய்வமாக எங்கள் நடுவிலே நீர் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிகளுக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே 21வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனத்திலும் ஒரே ஒரு கருத்து. நம்முடைய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை போய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசம் உங்களுக்கு எங்க இருக்கு? 2 வசனத்திலும் அந்த தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்தை, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 2 வசனத்திலும் இந்த வார்த்தை வருகிறது. இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தூதினுடைய தலைப்பு நம்முடைய பரம தேசம், அல்லது நம்முடைய தேசத்தை நாம் பரம தேசத்தை எப்படி சுதந்தரிக்க முடியும்? இதுதான் இன்றைக்கு தூதினுடைய தலைப்பு. ஆக 1வது வாரம் வாக்குத்தத்த செய்தி, ப்ராமிஸ் மெசேஜ் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த செய்தி அன்றைக்கு காலையிலே முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் கானானிலிருந்து, எகிப்திலிருந்து புறப்பட்டு பரம கானானுக்கு நேராக அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் அவர்களுடைய பரம தேசம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு கானான் தேசம் இருக்கிறது. அதை நோக்கி நாம் என்ன செய்கிறோம்? பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு
யோர்தானுடைய கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். சுமார் 1 மாதம் அந்த யோர்தானின் கரையிலே அங்கே தங்கி இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, அந்த யோர்தானினுடைய கரையிலே வந்து அவர்கள் சேர்ந்து மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் ஆழமாய் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறார். 1 மாதமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது மோசேயினுடைய கடைசி நாட்கள். அல்லேலூயா. தேவ மனிதனாகிய மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அது பெரிய ஆழமான காரியங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அந்த மோசே தன்னுடைய கடைசி நாட்கள்ல இந்த ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த தேசத்தை குறித்து நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த தேசம் நல்ல தேசம், நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறாராம். அந்த தேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீர்வளம் பொருந்திய ஒரு தேசம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்பீடா அந்த வசனத்தை வாசிங்க. இப்பதான் வாசிச்சீங்களே. அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஒரு நல்ல நீர்வளம் பொருந்திய ஒரு தேசமாக இந்த தேசத்தை அவர் காண்பிக்கிறார். கவனமாய் கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்க கவனத்தை இதில் செலுத்துங்க. 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தினுடைய விளைச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றது அங்கே மோசே சொல்றாரு. அதைய வாசிங்க. கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? இவ்வளவு ஆசீர்வாதங்களை நிறைந்த ஒரு தேசம், பெற்றுள்ள ஒரு தேசம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேசம். அந்த தேசம் எங்க இருக்கு? வசனத்தின்படி சொல்லுங்க. கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை உங்க சிந்தையில் இருந்ததுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இது நல்ல தேசம், நீர்வளம் பொருந்திய தேசம். பள்ளத்தாக்குகளில் இருந்து மலைகளில் இருந்து புறப்படுகிற ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என்று சொல்லப்படுகிற நல்ல தேசம், நீர்வளம் பொருந்திய தேசம். 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதுல கனிம வளங்கள் நிறைந்த ஒரு தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதோ ஒன்று உனக்கு குறைபடாத தேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசம் என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாக இருக்கணும். அடுத்து அல்லேலூயா சொல்லும் பொழுது உங்கள் சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற அல்லேலூயா இப்போ இந்த ஆடியோ வந்து த்ரூ அந்த சிஸ்டம் மூலமாக ரெக்கார்ட் ஆகுது. அதையும் தாண்டி உங்கள் சவுண்டு அதில் கேட்கணும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கும் கூட தேவன் நமக்கு முன்பதாக சில நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தேசம், அவர்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற தேசம் நீர்வளம் பொருந்திய நல்ல தேசம். தேசத்தினுடைய விளைச்சல் அபரிவிதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகலவித கனிம வளங்கள் நிறைந்த ஒரு நல்ல தேசத்தை தேவன் அவர்கள் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை அவர்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய ஆதாரமாக வாசித்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனமும் 21வது வசனமும் அந்த தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசம் அது ஆசீர்வாதம், அது உங்களுக்கு முன்பதாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
எழுத்தின்படியாக இஸ்ரவேலர்களுக்கு அந்த தேசம் இந்த கானான் தேசத்தை தான் காண்பிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கு நம்முடைய தேசம் பரலோக தேசம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பரம கானான். அது நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் போய் அதை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலும் கூட ஆண்டவர் நமக்கு முன்பதாக சில ஆசீர்வாதமான நன்மைகளை வைத்திருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு முன்பதாக ஆண்டவர் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். வாசியுங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களை நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு முன்பதாகவும் நம்பிக்கை என்கிற ஒரு நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை குறித்த நம்பிக்கை, நம்முடைய பரம கானானாகிய பரலோகத்தை குறித்த நம்பிக்கை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே நமக்கு முன்பதாக ஒரு பந்தய பொருள் இருப்பதாக பவுலடியார் அங்கே சொல்லுகிறார். வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ நமக்கு முன்பதாக தேவன் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த முன்னானவைகளை நாம் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நமக்கு முன்பதாக தேவன் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். தெய்வத்தை பற்றிய நம்பிக்கை, பரலோகத்தை பற்றி, நித்தியத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, நமக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். அதுக்கு பின்னானவைகளை எல்லாம் நாம் மறந்து முன்பாக வைக்கப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம்? நோக்கி நாம் ஓடுகிறோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் கூட நம்ம பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு பந்தய சாலையில் ஓடுகிற ஒரு வாழ்க்கைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் பந்தய பொருளை ஒருவன் தான் பெறுவான். அல்லேலூயா. அடி உள்ள அந்த கிரீடத்திற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆகவே நமக்கு முன்பதாக தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம போய் அதை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து காலையில் உற்சாகமாக பேசுங்க. சுதந்தரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேசம் என்கிற அந்த வார்த்தையை 2ஆக நான் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, இது நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபை. ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்பவுமே என்னுடைய சபை உன்னுடைய சபைன்னு சொல்ல மாட்டேன். இது புதிய ஏற்பாட்டு சபை. ஆமென். புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சபை. அப்போஸ்தலர் நாட்களில் இந்த சபை, பழைய ஏற்பாட்டு சபை மோசேயின் தலைமையின் கீழே நடத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சபை பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு தலைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு பேருக்கு சபையாய் இருக்கிறத நான் சபையாய் அங்கீகரிக்கிறது இல்லை. அது பெயர் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லுவது உண்டு. ஆனால் சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற சபையானது புதிய ஏற்பாட்டு சபை. பெயர் கிறிஸ்தவ, பெயருக்கு சபை என்று சொல்லுகிற சபை அல்ல. இந்த சபை சத்தியத்தின்படி ரட்சிக்கப்பட்டு முழுகி தண்ணீர் ஞானசானம் பெற்று பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஒன்றாய் ஐக்கியமாக இருக்கிற விசுவாசிகள் நிறைந்த கூட்டம் தான் புதிய ஏற்பாட்டு சபை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த உன்னத அனுபவத்தோடு கூட காணப்படுகிற சபை எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபை தான். ஆமென். இதுதான் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒரு தேசம். அது முதல் பிரிவு. இரண்டாவது பிரிவு, இனி வரப்போகிற நித்தியம், புதிய எருசலேம், பரலோகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறாரே அந்த நித்தியம். அல்லேலூயா. அது இரண்டாவது. ஆகவே நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற தேசம் நம்பர் 1 என்னது?
புதிய ஏற்பாட்டு சபை. நம்பர் 2, இனி வரப்போகிற நித்தியம். அல்லேலூயா. நாம் போய் இந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். பூமியில இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் என்கிற தேசத்தை சுதந்தரிக்கணும். நமக்கு முன்பதாகத்தான் இருக்கு. இங்கே இதை சுதந்தரித்தால் இனி வரப்போகிற நித்தியத்திலே நம்முடைய பரம காணானாகிய பரலோகத்தை நாம் என்ன செய்வோம்? சுதந்தரிப்போம். வேகமாக நான் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கவனமாயிருந்து ஒரு 6 வசனங்கள், 6 தலைப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய தேசத்தையும் இனி வரப்போகிற நித்தியம் என்கிற தேசத்தையும் சுதந்தரிக்க முடியும். நமக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் எப்படி இருந்தால் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று 6 விஷயங்கள், அநேக விஷயங்களை பார்த்த ஒரு 6 விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். ஹலோ, நன்றாய் கவனியுங்கள். இப்பதான் நம்ம அந்த மெயின் கான்செப்டுக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் தேசம் வச்சிருக்கிறாங்க. நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லாம் சந்தோஷம் தான். எப்படி அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியும்? நம்முடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தை, உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? நாம் எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. அசதியா இருந்தால் அந்த தேசத்தை நம்மால் சுதந்தரிக்க முடியாது. சபையை சுதந்தரிக்க முடியாது. இந்திய தேசத்தை சுதந்தரிக்க முடியாது. அசதியா இருந்தால் பரலோகத்தையும் என்ன செய்ய முடியாது? பரம தேசத்தையும் நம்மால் சுதந்தரிக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் அசதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த அசதி இன்னைக்கு அநேகரை பார்த்து பிடிச்சு வச்சிருக்கு. அநேக கிறிஸ்தவர்களை பிடிச்சு வச்சிருக்கு. இப்ப எங்களையே நாங்கள் சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதனால நாங்க என்ன சுச்சுவேஷன்ல இங்க நிக்கிறோன்றத சொல்ல நான் அதை ஸ்கிப் பண்ணி போறேன். நான் இங்க ஊழியர் செய்கிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆனா விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தேவ ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்ம இந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். கர்த்தர் நமக்கு முன்னதாக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம எந்த மட்டும் அசதியா இருப்போம்? அசதியா இருந்தால் பிரியமானவர்களே, நாம தேசத்தை சுதந்தரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த அசதியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது சோதோம் கொமோராவின் அக்கிரமம் என்று சொல்லி. சோதோம் கொமோரால என்ன நடந்தது? சோதோம் கொமோராவினுடைய பாவம் என்ன உங்களுக்கு தெரியும். நீங்களே நினைச்சுங்க, சொல்ல வேணாம் யாரும். சோதோம் கொமோராவில் எப்படிப்பட்ட பாவம் எல்லாம் இருந்தது? சோத்துனம். அல்லேலூயா. மகா பயங்கரமான காரியங்கள் இருந்தது. அதோடு கூட வேதம் ஒப்பிட்டு சொல்லுது, அசதி இந்த சோதோம் கொமோராவினுடைய அக்கிரமம். தேவன் வானத்திலிருந்து அக்னியை கந்தகமா வரவழைச்சு அந்த பட்டணத்தையே சோதோம் கொமோராவையே அழித்து போடுகிறார். அப்படின்னா அந்த பட்டணத்தினுடைய அக்கிரமம் அப்படி இருந்தது. தேவனுக்கு முன்னதாக மகா பயங்கரமா இருந்தது. அதோடு கூட இந்த அசதியை வேதம் ஒப்பிட்டு சொல்லுது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49வது வசனம். அல்லேலூயா. சோதோமினுடைய அக்கிரமம் என்ன? கர்வம், அப்புறம் ஆகார துறட்சி, நிர்விசாரமான சாங்கோபகமான
இவைகளே உன் சகோதரனாகிய சோதோமின் அக்கிரமம். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், சோதோம் குமாரனுடைய இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய 3-4 விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து சொன்னா அதான் ஒரு அசதி. அசதி முதல்ல எப்படி வரும் தெரியுங்களா? நல்லா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அசதியாக இருக்குது இல்லையா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லி தோத்துடும். நம்ம ஆளுங்களாம் சண்டே எல்லாம் பாருங்கள், சண்டே ஆராதனை பண்ணி பயங்கரமாக ஒர்ஷிப் பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டில் போயிட்டு வெயிட்டாக சாப்பிட்டு அப்படியே ஒரு மயக்கம் வரும் பாருங்க 3 மணிக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்கா? ஸ்தோத்திரம். அசதி அதான் ஆகார திரட்சி. அதனால உங்களை நான் தூங்க வேணான்னு சொல்ல இல்லை. 8 மணி நேரம் நல்லா என்ன செய்யுங்க, தூங்குங்க. ஆனால் ஆவியில் விழிப்பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அசதியாக இருந்தால் இந்த பட்டணத்தை நாம் என்ன செய்ய முடியாது, இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆகையினால ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். வாசிங்கள் அந்த வசனத்தை. அசதியாயிராமல், பக்கத்துல எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லுங்க. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எத்தனை பேர் அசதியா இருக்கிறீங்க? சிலர்லாம் எதுக்கு எடுத்தாலும் அசதி. நான் சிலரை மைண்டில் வச்சிருக்கிறேன், அவங்கள எல்லாம் டார்கெட் பண்ணி இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். இன்னும் இந்திரா நகர்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. யாராக இருந்தாலும் சரி, அசதியாக இருக்கிறவன். ஆராதனையில் பின்னாடி உட்காந்து பார்த்து தான் இருந்தேன், சிலர் எந்திரிக்கவே இல்லை. நான் எந்திரிக்கல, இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லை. கடந்த 3 நாட்களில் மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறேன். என்னுடைய ஊழிய பிரயாணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பைக்கில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ பலவீனத்தோடு நின்று பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஊழியங்கள் இருக்கிறது, தொடர்ந்து ஓட்டங்கள் இருக்கிறது. ஆனால் வேலைக்கும் போகாத, வீட்லேயே இருந்துட்டு ஜாலியாக நல்லா தூங்கி எழுந்து இங்கே ஆராதனையில் வந்து யாராவது நிற்பாங்கன்னு பார்த்தா வயசானவங்க பலவீனர்கள் எல்லாம் நின்று ஆராதித்திருக்கிறாங்க. ஆனால் வாலிபர்கள் உட்காந்துட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணுக்கிறேன். அப்படியே உட்காந்து கால் மேலே கால் போட்டு அப்படி இவ்வளோ பெரிய பிரசங்கியாளர் மாதிரி இப்போ தான் அவர் வந்து பிரசங்கம் பண்ண போகிறதுக்கு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிற ஆள் நான் சொல்லலை, அவர் இன்னும் அவருக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் இப்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பின்னாடி சின்னதுரை ஐயா என்ன ஒரு ஆராதனையில் பயங்கர ஃபயர் அவர். அப்போது பின்னாடி உட்காந்துன்னு இல்லை நான் நினச்சிக்கிட்டேன், இப்போ சத்தியத்தில் தேர்னவங்க போல்ருக்கு, எல்லாம் இரவெல்லாம் ஆராதிச்சு இப்போ டயர்டாக வந்து சர்ச்சில் உட்காந்துருக்குறாங்க போல்ருக்கு இல்லை. அசதி அசதி. ஆவியில் அனலாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் ஆரம்பித்து விட்றேன், நீங்கள் அந்த வசனத்தை முடிங்க. முடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரைஸ் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், நான் சொல்லலைங்க, வினோத் பிரதர் இப்போ சொன்னார், அவரும் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் யாரு? சபிக்கப்பட்ட. ஆராதனைக்கு சிலர்லாம் வர்றதை பாருங்க, ஒரு நாட்களில் முன்னாடி அலறி அடித்து ஓடுவாங்க. சபை திறக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசிங்க இருப்பாங்க. இப்போ சபைக்குள்ளே விசுவாசிகளை வர வைக்கிறதுக்கு படாத பாடப்பட வேண்டியது போதகர்கள், படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு டிபி காலனியில் எங்கள் அப்பா சபை நடத்தும் போது ஒரு சம்பவம் எப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அங்கே காமராஜபுரத்துலேருந்து ஒரு வயசான ஐயா வருவார். அவருக்கு கொஞ்சம் அவர் மாற்றுத்திறனாளி. ஒரு கால் வந்து அவருக்கு பாதி தான் இருக்கும், ஒரு கால் முழு கால் இருக்கும், இன்னொரு கால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? இன்னொரு கால் வந்து அவருக்கு பாதி தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு காலினுடைய மூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இன்னொரு காலினுடைய பாதம் இருக்கும், அப்படி இருக்கும். அவர் எப்படி நடப்பார்னு பாருங்கள். அவர் ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும், அந்த சைக்கிளில் சீட்டில் உட்காந்து அவரால் ஓட்ட முடியாது, அந்த அரைப்படல்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி வயசான ஒரு மனுஷன். அப்போவே நாங்கள் அவரை பார்க்கும்போது எப்படி அவருக்கு ஒரு 75-80 வயசு இருக்கும். அவரை பார்ப்போம், அவர் அந்த சைக்கிளை அரைப்படலை அடிச்சுட்டு அழுதுகிட்டே வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் பார்க்கும் போதெல்லாம் அவர் வரும்போது கண்ணில் தண்ணி வழிந்துகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே வருவார். இங்கே உள்ளே வந்தால் யாருமே இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் பயங்கரமாக ஆராதிச்சுட்டே இருப்பார். திரும்பி போகும்போது அழுதுகிட்டே போவார். நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் ஐயா நீங்கள் அழுதுகிட்டே வரீங்க, அழுதுகிட்டே போகிறீங்கன்னா, இல்லை கர்த்தர் நைட் என்னோட பேசினார் ஜெபம் பண்ணும்போது, இந்த வசனங்களை எல்லாம் எனக்கு சொன்னார், இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னார், அதான் எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்கு. சரி, ஆராதனை முடிச்சு போகும்போது ஏன் போறீங்கன்னா, அதே வார்த்தையை பாஸ்டர் இன்னைக்கு பேசினார், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு நாள் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகள் எங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் எங்க? இன்றைக்கு அப்படி வைராக்கியம் உள்ள வாஞ்சை உள்ள தேவனை குறித்த அந்த வைராக்கிய வாஞ்சை உடைய தேவனை பற்றிய ஆலயத்தை பற்றியும் பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் தான் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, ஏனாதானோ எவனோ செத்தான் அப்படின்ற மாதிரி தான் என்ன செய்றாங்க இன்னைக்கு ஜனங்க. நம்ம சபையில் உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் மகமெல்லாம் மாறிச்சு. தோத்துறோம். கம்யூனியனுக்கு போகிறோம். நம்ம சபை எப்பவுமே அது ஒரு ஒர்க் ஷாப் தாங்க. இங்கே ரெடி பண்ணுற வேலை தான். இங்கே தோத்துறோம். உங்களை அலங்காரம் பண்ணுறது வேலை இல்லை. பட்டணத்தை சுதந்திரிக்கணும், தேசத்தை சுதந்திரிக்கணும், நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கணும். பிரியமானவர்களே, எசேக்கியர் லேவியருக்கு சொல்றா, என் புத்திரரே நீங்கள் அசதியாயிராதீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது, நீங்க அசதியா இருக்கிறவன் அவனை குறித்து வேதம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயம் இருக்கும். சோம்பேறி என்று சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆகவே தேசத்தை சுதந்திரிக்கணும்னா முதலாவது நாம் என்ன செய்யக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, அசதியா இராதீங்கன்னு சொல்லுங்க. சும்மா காரணம் சொல்லாதீங்க. வியாதி, பலவீனம், என்னால் முடியல, எனக்கு இந்த வியாதி அந்த வியாதி, அதனால என்னால் எந்திரிக்க முடியல, வர முடியல, அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் முதலாவது வரணும்னு நீங்கள் மனதில் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்படியாவது ஆராதனைக்கு போனோம், ஊழியத்துக்கு போனோம், கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படி சொல்லி முதல்ல மனதில் அந்த விருப்பம் உங்களுக்கு வந்தால், அந்த வாஞ்சை உங்களுக்கு வந்தால், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வாலி பிள்ளைகள்லாம் பார்க்குறேன். போன வாரத்தில் ஒரு ஆள் ஆமேன் போகிற நேரத்துக்கு வர்றாரு. சோத்திரம். எங்கேயோ ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு போட்டிருக்கு. நம்ம ஜான்சி சிஸ்டருடைய ரெண்டாவது பையன் சொல்கிறேன். ஆமேன் போகிற நேரத்தில் பைபிளை தூக்கி நம்ம வேகமாக வர்றாரு. பின்னாடி தான் உட்காந்துருக்கு. எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வர்றாரு போட்டிருக்கு. சரி, டபுள் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வர்றாரு. இல்லை, அவங்க அண்ணனை பற்றி சொல்ல தேவையில்ல. சோத்திரம். இரண்டாவது விஷயத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, இதை யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. 15வது வசனத்தை கூட வாசிங்க. போதுங்க. இந்த 2 வசனத்திலே தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னது? இளைப்பாறுதல். நம்பர் 1, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். தேசத்தை சுதந்திரிப்பு, கர்த்தர் நமக்கு முன்னதாக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு. நம்பர் 2, இளைப்பாறுதல் நமக்கு உண்டாயிருக்கணும். தேசத்தை சுதந்திரிக்கணும், கர்த்தர் நமக்கு முன்னதாக வைத்திருக்கிற பட்டணத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள முதலாவது ஒரு இளைப்பாறுதல் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நமக்கு முன்னதாக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே முதலாவது ஒரு இளைப்பாறுதல் அவசியமாக இருக்கிறது. ஒன்று, அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது,
இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படி இந்த இளைப்பாறுதல் நமக்கு வரும்? யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோசுவா 11 கடைசி வசனம் சொல்லுகிறது, யோசுவா யுத்தம் ஓய்ந்ததுனால அங்க என்ன நடந்தது? அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. யுத்தம் ஓய்ந்ததுனால தேசம் அமைதலா இருந்தது. எப்படி நமக்கு இளைப்பாறுதல் வரும்? ஐயா கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இருக்கா? ஒரு ரெஸ்ட் இருக்கா? எத்தனை பேருடைய ஆத்மாவில் ஒரு ரெஸ்ட் இருக்கு? எங்கே இளைப்பாறுதல் உண்டாகும்? யுத்தங்கள் ஓய்ந்தால் இளைப்பாறுதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், யோசுவா 14:15 யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இந்த யோசுவா கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினான். இந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கானானுக்குள்ளே பிரவேசிக்க போனால் அங்கே 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் இந்த கானான் தேசத்தினுடைய பூர்வ குடிகளாய் அங்கே இருந்தார்கள். அவர்களோடு கூட யுத்தம் செய்து ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தி ஜெயம் பெற்ற பிறகு யுத்தம் ஓய்ந்ததுனால இளைப்பாறுதல் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் உண்மையாகவே இருந்தால் யுத்தங்கள் ஓய்ந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே நடக்கிற யுத்தங்கள் ஓய்ந்திருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 4வது வசனம், 4வது அதிகாரத்திலே 1வது வசனம், உங்களுக்குள்ளே ஏன் யுத்தங்கள் உண்டாயிருக்கிறது? உங்கள் மாம்சத்தின் அவயவங்களில் போராடுகிற இச்சைகளினால் அல்லவா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தங்கள் எதனால வருகிறது? நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய யுத்தமானது நம்முடைய மாம்ச அவயவங்களிலே போர் செய்கிற காரியங்களோடு அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல. நம்முடைய யுத்தம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யுத்தங்கள் ஓய்ந்தால் தான் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லது எப்படிப்பட்ட யுத்தங்கள் உன்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது? சிலருக்கு அமைதியா இருக்கவே பிடிக்காது. ஏதாவது சண்டை வலிச்சுட்டே இருக்கணும், இல்ல சண்டை போட்டுட்டே இருக்கணும். சகோதரிமார்களுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் அமைதியாக இருந்தாலும் நடுவில் இருக்கிற உட்காந்துருக்கிற ஒரு ஆள் என்ன செய்வாங்க? சண்டையை கிளறி விடுவாங்க. அவங்களும் அந்த சண்டையில் இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் எப்படி இந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வரும்? அல்லேலூயா. நான் இங்கே ஜெனியும் ஜெயஸ்ரீயும் சொல்கிறேன், நீங்கள் வேறு யாரை தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போல்லாம் எது சொன்னாலும் பிரச்சனை ஆகிடுது. அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டைனா இந்த ஒரு 3 அக்கா தங்கச்சி இருக்குன்னா அவங்க நினச்சிக்குவோம், ஓ பாஸ்டர் நம்ம தான் சொல்கிறாரோ. அவங்கள சொல்லலை, இந்த 3 பேர் இவங்கள சொன்னேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அமைதியாக இருக்கா பிடிக்காது. தேசம் அமைதியாக இருக்கக்கூடாது. தேசத்தில் யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். குடும்பத்தில் சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கணும். சபைக்குள்ள ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கணும். சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். சில குடும்பங்களில் சண்டை ஓயாமல் நடந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளாரியே சண்டை நடந்துட்டு இருக்கும். சபைக்குள்ளாரியே சண்டை நடந்துட்டு இருக்கும். யுத்தங்கள் என்ன செய்யணும்? ஓயணும் பிரியமானவர்களே. அந்த தேசத்தின் பூர்வ குடிகளாக இருந்த 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குணப்படாத ஜென்ம சுபாவங்கள் இவைகள்லாம் நம்மோடு கூட போர் செய்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே இந்த யுத்தங்கள் ஓய்ந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். எப்படி இந்த யுத்தத்தை நடத்த முடியும்? முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா யுத்தத்தை நடத்தினார். 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவ மனிதனாகிய மோசே கர்த்தருடைய யுத்தங்களை அவர் நடத்தினார். அல்லேலூயா. அந்த யோசுவா நடத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்கள் நடக்கும் பொழுது 3 பேர் நமக்கு யுத்தத்தில் நம்முடைய யுத்தங்களை முன்னின்று நடத்தணும். நம்பர் 1 கர்த்தர் தான் யுத்தத்தை முன்னின்று நடத்தணும். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். ஆகவே யுத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் போய் என்ன செய்ய பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தம் கர்த்தருடையது.
தேசத்தை நீங்கள் பிடிக்க வேண்டுமானால் உங்களுக்குள் ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். அந்த இளைப்பாறுதல் யுத்தங்கள் ஓய்ந்ததனால் உண்டாகும். அந்த யுத்தத்தை யார் நடத்த வேண்டும்? கர்த்தர் நடத்த வேண்டும். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்க சொன்னா இந்த யுத்தத்தை யோசுவா நடத்தினார், கர்த்தர் நடத்தினார் என்பதற்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த யுத்தத்தை யார் நமக்காக நடத்துவார்? யோசுவா நடத்தினார். யோசுவா 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை நடத்தினான். அப்படியான முதலாவது கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறார். ரெண்டாவது யோசுவா யுத்தத்தை நடத்துகிறார்னா நடத்திப்புக்காரர்கள் நமக்காக யுத்தம் பண்றாங்க. சபையை நடத்துறவங்க, சபையினுடைய மூப்பர்கள், அவங்க நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சபையில திருமணமாகாத பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகணும் சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு டீமை அதுக்காக ஃபார்ம் பண்ணி இடைவிடாம அதுக்காக ஜெபம் பண்றாங்க. இவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி போய் அதில் வேற செக் பண்ணி பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து இவங்க ஜெபிக்க ஆரம்பித்ததுனால அடுத்து திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் யோசுவா இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்திப்புக்காரர்கள் இந்த யுத்தத்தை நடத்துறாங்க. சபையில் நடத்துகிறதற்கு நடத்திப்புக்காரர்கள் உண்டு. அல்லேலூயா. ஊழியக்காரன் இந்த யுத்தத்தை நடத்துகிறான். ஆக விசுவாசிகளுக்காக சபையில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக நாங்கள் என்ன செய்கிறவங்களுக்காக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்று கர்த்தர் நடத்தணும், ரெண்டாவது பரிசுத்தவான்கள், சபையில் இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள், மூப்பர்கள் சபையை நடத்தணும். கொஞ்ச நாளாக மூப்பர் ஐயா யுத்தத்தை நடத்துகிற மாதிரி எனக்கு தெரில. நானும் கேட்டேன், எந்த ஒரு காரியத்திலையும் இன்னால் ஆகிற மாதிரி தெரில. அவர் நம்ம சரக்குன்னு வரத்தோம், அவர் நம்ம சரக்குன்னு போகிறத்தோம், அப்படி தான் இருக்குது. நான் கூப்பிட்டு கேட்ட ஒரு நாள், பிரதர் ஐயா நம்ம மூப்பர் ஐயாவை எதுலையுமே இன்வால்வ் பண்ண மாட்டேன்னாரே, அப்போ என்னதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சில விஷயங்களை சொன்னார். ஆக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த யுத்தத்தை நடத்தணும். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னும் பிள்ளையை பிறந்தா மாதிரி தெரில ஒரு 4-5 பேருக்கு. ஏன்னா யுத்தம் ஒழுங்காக நடக்கலை, யுத்தம் ஒழுங்காக செய்யலை. கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன், அந்த டீம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது, கல்யாணம் நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் ஜெபம் பண்ணி கல்யாணத்தை முடிச்ச உடனே அடேங்கப்பா அவங்க உட்காந்துக்கிற ஸ்டைலை பார்த்தா எல்லாம் முடிச்சாச்சு, சூப்பர் இல்லை? யுத்தத்தை நடத்தணும். யுத்தம் ஓய்ந்தாதான் இளைப்பாறுதல் உண்டாகும். இளைப்பாறுதல் உண்டானாதான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற தேசத்தை. அடுத்ததாக ஒரு கூட்டத்தார் நமக்கு யுத்தம் செய்ய வேண்டும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கே மோசே இந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு இந்த அமலேக்கியரோட நீ யுத்தம் பண்ணு. அப்படியானால் ஒரு கூட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளும் என்ன செய்யணும்? இதுல யுத்தத்தை நடத்தி யுத்தத்தில் ஜெயம் பெற்று இளைப்பாறுதலை உண்டாக்கணும், யுத்தத்தை ஓய பண்ணணுங்க. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்து தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிராங்க்லின் அல்லேலூயா சொல்லல. நான் எல்லாருடைய வாயை பார்த்துட்டு தானே இருக்கேன். யாரெல்லாம் பேசுறாங்க பேசல. இங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ராஜா. தோத்துரும். தேசத்தை சுதந்திரிக்கணும். கர்த்தர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கணும். அப்படியானால் யுத்தங்கள் ஓய்ந்தால் தான் இளைப்பாறுதல். அந்த யுத்தங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களாக இருக்க வேண்டும். யோசுவா நடத்த, கர்த்தர் முதலாவது யுத்தத்தை நடத்தணும். ரெண்டாவது யோசுவா என்கிற நடத்திப்புக்காரன், ஊழியக்காரன் இந்த யுத்தத்தை நடத்தணும். மூன்றாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட சில கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், விசுவாசிகள் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம். இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீதியையே பின்பற்றுவாயாக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, மூன்றாவது விஷயமாக தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீதியை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 9ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற நம்முடைய உத்தமத்தின் நிமித்தம் தேவன் இந்த தேசத்தை நமக்கு தரவில்லை.
நம்முடைய சுயநீதியின் நிமித்தம் தேவன் இந்த தேசத்தை தரவில்லை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சுயநீதியை வைத்துக்கொண்டு நாம் இந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நாம் கிறிஸ்துவினாலே நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாதிருப்பாயாக. அப்படியானால் நீதியை செய்கிறவர்கள் தான் இந்த தேசத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அந்த நீதி எப்படிப்பட்ட நீதி? உன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தினால தான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு நீ உன் இருதயத்தில் சொல்லாத, நினைக்காத. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய சுயநீதியை வைத்துக்கொண்டு இந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட வேண்டும். கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட வேண்டும். கர்த்தர் அழைத்த அழைப்பினாலே நீதிமான்களாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய அழைப்பு நம்மை நீதிமானாக்குகிறது. அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறது. அவருடைய கிருபை நம்மை நீதிமானாக்குகிறது. தேவன் எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய சுயநீதி ஒன்றும் செல்லாது பிரியமானவர்களே. பாருங்க, நாம உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஜனத்திற்கு செய்ய வேண்டிய நீதியை நீ செய்ய வேண்டும். 19வது வசனத்தை நீங்கள் பார்த்தா, நியாயத்தை புரட்டக்கூடாது, முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நீதி. வாசிங்க 18, 19 ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிங்க. 18, 19. உன் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் செய்ய வேண்டும். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாத, பரிதானம் வாங்காத, லஞ்சம் வாங்காத, கையூட்டு வாங்காத, கைமாறு வாங்காத, பண்ணாமலும் பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நீதிமான்களுடைய நியாயங்களை எல்லாம் அது தாறுமாறாக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் விட்டு வைந்து கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொண்டு, அல்லேலூயா, நீதியை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீ எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமா இருந்தால் அதுதான் தேவனுக்கு முன்பதாக நீதியாய் இருக்கிறது. வாசியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால், அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொல்லட்டுங்களா, நீதினா என்னன்னு? கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு சாவதானமாய், கவனமாய், ஆயத்தமாய் கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட இருந்தால் அதுதான் நமக்கு நீதியாயிருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோர்தானிலே வந்து இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்நானம் பெறும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? இப்பொழுது இடம் கொடு ஆண்டவரே, நான் உம்மிடத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள இருக்க நீர் என்னிடத்துல வரலாமான்னு கேட்கும் போது அப்படி சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படியே நாம் எல்லா கட்டளைகளை நிறைவேற்றுவது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. நீதி என்பது என்ன? தேவன் நமக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அதுதான் நீதியாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்பர் 1 என்னது? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். 2வது,
இளைப்பாறுதல் உண்டாயிருந்தால் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். மூன்றாவது, நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த தேசத்தை, நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். மறுபடியும் நான்காவது விஷயத்துக்கு நேராய் வருவோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். நீ நன்றாய் இருப்பதற்கு கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசிக்க, அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக துரத்தி விடுகிறதற்கும், நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. அல்லேலூயா. நீங்க இந்த தேசத்தை சுதந்தரிக்கணும்னா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எது நன்மையாயிருக்கும், எது செம்மையாயிருக்கும்? இங்கே ஆராதனை நடக்கும்பொழுது நீங்கள் போய் சாவு வீட்டாண்ட உட்காந்துருந்தா கர்த்தருடைய பார்வையில் அது நன்மையும் செம்மையுமாக இருக்குமா? சொல்லுங்கள். அல்லேலூயா. இல்லை நீங்கள் போய் அங்கேயே உட்காந்து இருக்கிறதுனால அவர் மரித்தவர் எழுந்து வந்துட போகிறாரா? பக்கத்தில் 2 வீடு தள்ளி 1 வீடு தள்ளி இருக்குது. ஆராதனை முடிச்சுட்டு அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? துக்கப்படுவர்களோடு சேர்ந்து துக்கப்பட்டிருக்கலாம். தோத்துடும். அது தேவனுடைய பார்வைக்கு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்களை நேரடியாக சொல்லித்தான் ஆகணும். பூசிலாம் முழுங்க முடியாது. சொல்லுங்க. இங்கே ஆராதனையில் இருந்து கொண்டு நீங்கள் வெளியே இருந்துன்னு வெளியே உங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தா செம்மையாக இருக்குமா? கர்த்தருடைய பார்வையில் செம்மையானது என்ன? சில நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லும் போது ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செய்தாங்க? மாராவுக்கு வந்தபோது மாராவுடைய தண்ணீர் அங்கே கசப்பா இருந்ததுனால ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி இவ்வளோ அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்தாரு, இதை மாற்றுவதற்கு தேவன் வல்லவர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஜனங்க என்ன செய்தாங்க? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறுத்தார்கள். யாத்திராகமம் 15:26 வாசிங்க. அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அந்த நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையே உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். தேவனுடைய ஒரு பெரிய பரிமாற்றத்தை பாருங்க, தெய்வீக பரிமாற்றம் பாருங்க. இதுவரைக்கும் இதை சொல்லாத வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. நீ என் பார்வைக்கு செம்மையானதை செய்தால், நீ என் பார்வைக்கு நன்மையானதை செய்தால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ண. எகிப்தில் எத்தனை வாதைகள் வந்தது? எத்தனை வாதைகள் வந்தது? 10 வாதைகள் வந்தது. ஏன் 10 வாதைகளை தேவன் அனுப்பினார்? எகிப்திலே அவர்கள் ஆராதித்த தெய்வங்கள் 10. அவர்கள் எதையெல்லாம் தெய்வமாக ஆராதித்தார்களோ அதையெல்லாம் தேவன் அனுப்பினார். தவளையை தெய்வமாய் ஆராதித்தார்கள், தவளையை ஒரு வாதையாக அனுப்பினார். அல்லேலூயா. வெட்டுக்கிளியை தெய்வமாய் ஆராதித்தவர்கள், அதனால வெட்டுக்கிளியை ஒரு வாதையாக அனுப்பினார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை நன்மையானதை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய பரிகாரியாய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாய் செம்மையாய் இருக்கிறதை செய்ய வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் வேஷம் போடக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே நாம வேஷம் போட்டு இந்த உலக மனிதர்களைப் போல காணப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீர்கள். எப்பொழுது மறுரூபம் வரும்? நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக மாய்மாலம் வேஷம் மாயக்காரராக நாம் மாறிவிடக் கூடாது. பக்தியின் வேஷத்தை தரித்து இந்த அதனுடைய பலனை மறுதரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமம் 31:29 சீக்கிரமா வாசியுங்கள். என் மரணத்துக்கு பின்பு
நிச்சயமாய் நீங்கள் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த வழியை விட்டு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். போதுங்க. மோசே சொல்றாரு, நான் இப்போ என்ன செய்ய போறேன், என்னுடைய ஓட்டம் முடிய போது, நான் இப்போ சாக போறேன். மோசையை பாருங்க, நான் இப்போ மறிக்க போறேன், என்னுடைய டைம் வந்துருச்சு, என்னுடைய வேலை வந்துருச்சு, நான் செத்த பிறகு நீங்க எல்லாரும் இப்போ என்ன செய்வீங்க, வழி விலகி போவீங்க, நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்வீங்க. ஏன்னா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியாது. உங்கள் கைகளின் கிரியினாலே நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களை நீங்க கெடுத்துக்குவீங்க. அப்படியானால் இப்போ என்ன செய்யக்கூடாது, மோசே சாகக்கூடாது. ஆமென். மோசே என்று சொன்னால் தெய்வீக நடத்திப்பு. ஆமென். மோசேனா தெய்வீக நடத்திப்பு. மோசே தானே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வராரு. நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக நடத்திப்பு செத்து போனால் நாம நம்மளே கெடுத்துக்குவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நாம செய்ய முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்ய முடியாது. ஆகையினால தெய்வீக நடத்திப்பு என்கிற மோசே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, மறித்து விடக்கூடாது. அந்த தெய்வீக நடத்திப்பு, டிவைன் லீடிங் எப்பொழுதும் இருந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானது செய்ய முடியும், நன்மையானது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். 5வது விஷயத்துக்கு நாம் வருவோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீங்கள் கை கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு போதித்த கட்டளைகளை நியாயங்களையும் கேளுங்கள். இப்போ 5வதாக, நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், தேசத்துக்குள் பிரவேசித்து தேசத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் உபதேசங்களையும் கேட்டு கை கொள்ள வேண்டும். நம்முடைய தேசம் எது? நம்பர் 1 புதிய ஏற்பாட்டு சபை. நம்முடைய தேசம் நம்பர் 2 நித்தியம். அப்போ நம்பர் 1 தேசத்தை சுதந்தரிக்க நம்பர் 1 என்ன செய்யணும், அசதியா இருக்கக்கூடாது. நம்பர் 2 இளைப்பாறுதல் உண்டாயிருக்கணும். நம்பர் 3 நீதியை செய்ய வேண்டும். நம்பர் 4 கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது நன்மையானது செய்ய வேண்டும். நம்பர் 5 அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை, உபதேசங்களை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்துல தெய்வத்தினுடைய வசனம் தான் நமக்கு கட்டளையா இருக்கிறது. என்ன கட்டளை? இந்த ஆவிக்குரிய உலகத்துல சபையில நமக்கு என்ன கட்டளை இருக்கு? கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு கட்டளையா இருக்கிறது. கட்டளையே விளக்கு என்று வேதம் சொல்கிறது. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிச்சையே சன்மார்க்கம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வசனம் தான் நமக்கு கட்டளையா இருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். இந்த வசனத்தோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிட்டே வந்துக்குங்க. டைம் இல்லை, எல்லாத்தையும் வாசிக்க சொல்லலான்னு தான் பார்த்தேன். நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த வசனத்தை குறித்து, இந்த கட்டளையை குறித்து நாம் பார்க்கிறோம், இந்த உபதேசத்தை குறித்து பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நம்மை உயிரோட காப்பது இந்த கட்டளை. கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நீ கை கொள்ளணும். அது என்ன? நம்மை உயிரோட காப்பது தான் இந்த கட்டளை. 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு இந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்கு கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரம் 33வது வசனம், நீ பிழைத்து சுகித்து நீடித்த நாட்களாக நீ வாழ வேண்டுமானால் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ விருத்தி அடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பெரிய ஜாதியாக நீ மாற வேண்டும், பெரிய ஜாதியாக நீ வர வேண்டுமானால் இந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கற்பனைகளை, கட்டளைகளை, உபதேசங்களை கை கொண்டால் மாத்திரமே தேசத்தை சுதந்தரிக்க முடியும். ஒரே வார்த்தையில சொல்லனா, விசுவாசிகள் சபையானது சத்தியத்திற்கு போராட வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தில் போராடணும், சத்தியத்திற்காக போராடணும், சத்தியத்திற்காக சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வது என்பது. ஆறாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்தரித்து கொண்டு. அல்லேலூயா. இப்ப பட்டணத்தை நீங்க சுதந்தரிக்கணும்னா இப்ப என்ன செய்யணும்? யோர்தானை என்ன செய்யணும்? கடந்து போகணும். 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 3. யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த நல்ல தேசத்தையும், அந்த நல்ல போதுங்க, இப்போ டைம் இல்லாததுனால வசனத்தை நம்ம ஸ்கிப் பண்ணி போகலாம். யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசத்தை, அப்படியானால் நீங்கள் என்ன செய்யணும்? யோர்தானை இப்பொழுதே கடந்து போகணும். ஆமென் சொல்லுங்களேன். யோர்தானை கடந்து போய் இந்த மகிமையான தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். ஒரு காரியம் சொல்கிறேன், கர்த்தர் எதெல்லாம் மகிமையா வச்சிருந்தாரோ இந்த ஜனங்களுக்கு, அது எல்லாமே அந்த யோர்தானை தாண்டி தான் இருந்தது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகள், மகிமையான ஆசீர்வாதங்கள், மகிமையான காரியங்கள் எல்லாமே யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போய் தான் என்ன செய்ய வேண்டும்? அதை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. யோர்தான் என்பது கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறு என்று எல்லாருக்கும் தெரியும். அறுப்பு காலத்தில் யோர்தான் என்ன செய்யும்? கரை புரண்டு ஓடும். அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படுகிற பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இது எல்லாற்றினூடாக நாம் கடந்து ஏறி போனால் தான் பிரியமானவர்களே கர்த்தர் வைத்திருக்கிற, நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மார்க்கமானது அநேகருக்கு இந்த மார்க்கத்தை தவறாக விசுவாசிகளுக்கு போதித்து விடுகிறார்கள். இது கல்வாரி பாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கம். எளிதாக நாம் அங்கே போய்விட முடியாது. சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி போக வேண்டும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நாம் கடந்து போக முடியாத, நாம் கரையேறி போக முடியாத, எத்தனையோ எதிர்ப்பின் வெள்ளங்கள் கரை புரண்டு வந்தாலும் நாம் திகைத்து போய் நின்ற நேரத்திலே நாம அதை கடந்து போக தேவன் செய்த அதிசயங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம கூட எத்தனையோ முறை திகைத்து போயிருக்கிறோம். எப்படா இந்த ஆற்றை கடந்து போறது, எப்படி இந்த பிரச்சனையை கிராஸ் பண்றது, எப்படி இந்த போராட்டத்தை கடந்து போறது, எப்படி இந்த உபத்திரவத்தை தாண்டி போறது, எப்படி இந்த பாடுகளை சகித்து கடந்து போறது, இன்னும் திகைத்து போகிற காலங்களை நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களை பார்த்திருக்கிறோம். இந்த ஜனங்கள் எப்படி இந்த யோர்தானை கடந்தார்கள் என்று ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போக போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பே அவரும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அங்கே கடந்து போக முன்னே அங்கே தங்கினார்கள். அப்படியானால் இந்த யோர்தானை கடந்தால் தான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, இந்த யோர்தானுக்கு புறப்பட்டு வந்து அங்கே தங்க வேண்டும். 3 நாட்களாக அங்கே தங்கினாங்களாம். 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் சென்ற பின்பு அதிபதி பாளையம் எங்கும் போய் அப்படி சொன்னா, இந்த யோர்தானை கடந்து போகமானால் தங்குகிற ஒரு அனுபவம் வேண்டும். தங்குகிற அனுபவம் என்றால் என்ன? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இப்படி பொல்லாத ராக்காலத்திலே தேவ சமூகத்திலே தங்கி இருக்கிறவர்களாக, தேவ பிரசன்னத்திலே காணப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படின்னா தான் யோர்தானை என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். சபைக்கு வரதுக்கு முன்ன எந்த பிரசன்ஸ்ல இருந்து வந்தீங்க? தங்குனீங்களா? தேவ சமூகத்தில் இருந்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிரியமானவர்களே, அந்த இடத்தை விட்டு நாம் போகணும். 14வது வசனத்துக்கு நேரா வந்தீங்கன்னா, அவன் கூடாரங்களை விட்டு புறப்பட்டு போனாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இது ஒரு விசுவாசத்தில் முன்னேறி செல்கிற ஒரு அனுபவம். கூடாரத்தை விட்டு போறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கூடாரம் என்பது என்ன? நம்முடைய சரீரம் தான் கூடாரம். பூமிக்குரிய கூடாரமாகி இந்த சரீரம் எப்படிப்பட்டதா? அழிந்து போகிறதா, பலவீனம் உள்ளதான். இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு போனால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த தேசத்துக்குள்ள சுதந்திரிக்க முடியும். ஆனால் சிலருக்கு சரீரமாகிய கூடாரத்தை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்லை. இந்த சரீரமாகிய கூடாரத்திலே தான் இருக்கணும். வசனம் சொல்லுது, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இசைந்திருக்க ஆசையா இருக்கிறேன், அது அதிக நன்மையா இருக்கும் என்று பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த யோர்தானை கடந்து போவது என்பது, கூடாரத்தை விட்டு போவது, இந்த உலகத்திலே வாழும் பொழுது விசுவாசத்திலே முன்னேறி செல்வதே அது காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் 4ஆம் வசனத்திலே நீங்க பார்த்தீங்க சொன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடி போகணும். இவங்க சாதாரண ஆசாரியர்கள் அல்ல, சாதாரண லேவியர்கள் அல்ல. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் என்று சொன்னால், சபையிலே உத்தரவாதங்களை சுமக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சபையில உத்தரவாதம் பண்றவங்க யாரு? அவங்க முன்னாடி போனோம் யோர்தானை கடக்க. அப்படின்னா சீனியராக இருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்டே போயிடணும்னு அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்தின் பாதையில் வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இதை கடந்து போகணும்னா உத்தரவாதம் பண்ணுகிற செய்கிற ஊழியக்காரர்கள் தான் என்ன செய்யணும்? முன்னாடி போகணும். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் செய்கிறாங்க, பின்னாடி நின்று முன்னாடி ஒருத்தனுக்கு குறை சொல்லி நேக்கிறாங்க. அவங்க அதை பண்ணலை, இவங்க இதை பண்ணலை, இதை பண்ணலை, அதை பண்ணலை, இப்படி செய்யணும். அப்படி நீங்கள் தான் பனிமுட்டுகளை சுமக்கிற, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பிரதானமான ஆசாரியர்கள். முன்னேறி போங்க. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையின் உத்தரவாதங்களை சுமக்கிற, சபையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் முன்னேறி போகணும். முதலாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோர்தானை கடக்கணும், போராட்டத்தை கடக்கணும், உபத்திரவத்தை கடக்கணும், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை கடந்து போகணும். அடுத்து நமக்கு யோர்தானின் கரையில இருக்கிற அந்த மகிமையான தேசத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் எந்த ஒரு பவரையும் நம்ம போய் முன்னேறி வில்பட் எந்த ஒரு காரியத்தையும் கடந்து போகும் பொழுது, பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொண்டால் கர்த்தர் நடுவிலே நமக்கு ஜெயம் தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்கள் நடுவிலே அற்புதங்கள். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் போய் முதலாவது அந்த யோர்தானில கால் வைத்த போது என்ன நடந்தது தெரியுங்களா? மேலிருந்து வர தண்ணி அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. கீழே இருக்கிற தண்ணி உருண்டோடி போய் கடல்ல விழுந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி ஒரு 3 நிலையில் இருக்கும். ஒன்று ஸ்டீம்ல இருக்கும் இல்லையா, இன்னொன்று எப்படி இருக்கும்? திரவ நிலையில் இருக்கும், இன்னொன்று திட நிலையில் இருக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனா இங்க பாருங்க, தண்ணி குவியலாய் நின்றுச்சுன்னு சொல்லி இந்த வேத வசன இந்த பகுதியில நான் வாசிக்கலாம். தண்ணீர் ஒரு பகுதியில் என்ன செஞ்சுதான்? குவியலாய். எப்படி? ஹவ் கம்? ஒரு வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய நாசின் சுவாசத்தை ஊதினார், தண்ணீர் குவியலாய் நின்றது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் போய் அதில் நிற்கணும். உடன்படிக்கை பெட்டினா, உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்து தான். உடன்படிக்கை பெட்டி இந்த வசனம் தான். இதை உன் இருதயத்திலே சுமந்து கொண்டு நீ போய் அந்த தண்ணியில கால் வைப்பாய், ஆனால் யோர்தானின் வெள்ளங்கள் குவியலாய் நின்று போகும். அல்லேலூயா. நாம் எழும்பி நின்று கண்களை மூடி
கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த மகிமையான தேசத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாமா? எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா. அப்படியே ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியா நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த மகிமையான அனுபவத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.